ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் முக்கிய பேசுகிறேன். இங்கே பாருங்க, நம்மள்ட்ட அடி வாங்குறதுக்கே ஒரு ஸ்குவாடு கிளம்பி வருது. இன்னைக்கு கிளாக் டவர்லேயே முடிச்சு இவங்களை செய்ய போட்டுற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக்கை பண்ணிட்டு மறக்காத ஷேரை பண்ணுறங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பாருங்க, ஃபன் இருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேர் பிரிஞ்சு இறங்கிடுவானுங்க. இவனுங்க ரைட் சைடில் ஒரு மேடம் சிக்கமாக இறங்கிச்சு. இரு கன் எடுத்து வந்து போடுவோம். இரு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உட்பிக்கிற கன் எடுத்துட்டு வந்து போடலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உட்பிக்கிற M14 ஒய்யும் கிடச்சிடும். யூசி மினி வேறு இருக்குது, இதை வச்சு அழுத்தி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கே அந்த மேடம் தேடின்னு இருப்பேன். உள்ளே போயிட்டு வேற ஒருத்தன் சிக்கமாக மாட்டிப்பான், இங்கே ஒருத்தன் போயின்னு இருப்பான். இவங்களை எப்படியா இந்த கண்ணை வச்சு அழுத்தி பிடிச்சின்னா யூசி மினி வச்சு எங்கே போகிறாங்களே தெரியல. எங்கே தான் தலைவன் வந்தால் எங்கே மிஸ் ஆகிட்டான், எப்படி மிஸ் ஆகிறாங்கன்னே தெரியல. ஒரு டபுள் லெட்டர் வச்சு ஒரு சுத்தி நிறுவா. இவனுக்கு எப்படி டபுள் லெட்டர் கிடைக்குன்னே தெரியல. நம்மள யூசி மினி உட்பிக்கிறதா தந்து வச்சிருக்கானுங்க. எங்க இருக்கான்னு பாப்பா. தோதா இருக்கான் தலைவன் அழுத்தி பிடிச்சிருவா. இங்கே யாரு குறுக்கால அந்த மேடம் போயிருந்தவங்க. மேடம் இருக்க மேடம் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, துள்ளி ஒன்று இருக்காங்க. இது முடிச்சு விட்டுருவோம். நல்ல டேமேஜ் கொடுத்தது யூசி மினி வச்சு. இப்போ உட்பிக்கிற வச்சு அழுத்தி பிடிச்சிருந்தோம். இங்கே ஏதோ லூட் அடிச்சுன்னு இருப்பாங்க. மேடமே வச்சு விடுவோம். இந்த உட்பிக்கிற ஏன் இந்த கூட 100 வருஷம் வாழணும் சில்றல்ல போங்கடி. ஹெட்ஷாட் நானும் ட்ராக் பண்றேன், உழவே மாட்டேங்குது. பாடி ஷாட்டா தான் விடுது. சரி பாடி ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க லூட்ல என்ன பவுண்டரி டோக்கன் இருக்கும். அதுல என்ன சிக்கமா கன் கிடச்சுன்னா அதை அடிக்கலாம் சொல்லிட்டு பார்ப்பேன். இங்கே தான் ஒருத்தர் இருப்பான், அவன் அதான் பவுண்டரி கிடச்சிச்சு. நான் போயிட்டு பவுண்டரியில் என்ன கன் இருக்கான்னு பார்ப்போம். அது மாதிரி ஒருத்தன் இங்கே போன மாதிரி ஒரு சத்தம் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அட நம்ம டீம்மேட் ஒரே பதட்டமாவே இருக்குது. யார் இனிமே யார் டீம்மேட்னே தெரியுமா? இது என்ன பவுண்டரியில் கொடுத்து வச்சுக்கலாம் பார்க்கலாம். அப்பாடா க்ரோஸா கொடுத்துட்டா. டே கரீனா, என் வாழ்க்கையிலே இதான்டா நீ நல்லது பண்ணிக்கிற. அவ்வளோதான் க்ரோஸை கடிச்சிச்சு. இனிமே சிக்கமா எல்லாருமே அடிப்பேன். இந்த மேட்ச் போய் அடிக்கலாம். இந்த மேட்ச்சில் ஒரு 22 கில்லு கிட்ட அடிச்சிருப்பாங்க. உண்மையாலும் தாங்க நெசமாக தான் 22 கில்லு கிட்ட அடிச்சிருப்பா. நீங்கள் இப்பயே 34 அளவு இருக்கிற அதே அப்புறம் 22 கில்லு அடிச்சா நம்பணுங்க. ஒருத்தனை பார்த்தா ஆளை பார்த்தா நம்பணும். ஐயா அங்கே சுற்றி அடிச்சிருப்பா. யார் அடிச்சிருக்கான்னு தெரியல. ஆனால் டேமேஜ் மட்டும் வாங்கி கொடுத்துன்னு இருக்கான் பையன். இங்கே முடிச்சுட்டு இருக்கான் போல, நாக் பண்ணிட்டு இருக்கான். சரி அவனை போட்டுல என்ன ஷார்ட் ரேஞ்ச் கண்டு இருக்கான்னு போகணும். ஏன்னா நம்மள்ட்ட ஷார்ட் ரேஞ்ச் இல்லை. ஒரு மேடம் போன மாதிரி இருக்கே. ரீவன் Target locked. நீ இங்கதான் இருக்கியா? மேடம் நம்மளுக்கே தெரியாது சிக்கமா தப்பிச்சு போறாங்க. நான் விட மாட்டேடி. நான் மொட்டை சிங்க சும்மா பசங்க போனாலே கூப்பிட்டு வச்சு அடிப்பேன். இல்லை வேற நீ பொண்ணு வரியா விட மாட்டேன். ஒன்று நான் எங்கே இருந்தாலும் விட மாட்டேன். மாட்டுவோம் ஹெட்ஷாட் தான் அடிக்கணும். க்ரோஸா வேற லெவல் அடிக்குதுங்க. இப்போ இல்லை ஆதி காலத்துலேயே க்ரோஸா வேற லெவல் தான் இருக்கு பாருங்க. ஷார்ட் ரேஞ்சில் வெல்த் வாங்க க்ரோஸா வேற லெவலுக்கு இருக்குது. க்ரோஸா என்ன கண்ணு வந்தாலும் க்ரோஸா ஸ்கின்னியல்னா கூட வேற லெவல் அடிக்குங்க. வேற சிஎஸ்ல வேற விட்டாங்க, வெறித்தனம் காட்டுக்குது க்ரோஸா. நானும் அதை எடுத்து அடிச்சுன்னு சிக்கமா பண்ணிருக்கேன். ஆனால் வேற லெவலில் இருக்கும். ஆதி காலத்தில் இந்த காலத்தில் வரைக்கும் மாறா ஒரே கண்ணா தான். பவர் கூட குறைய மாட்டாங்க. வேற லெவலில் இருக்கும். அதை வச்சு வெறித்தனமா அழுத்தி பிடிச்சி சரியான ஸ்ப்ரே பண்ணலாம். வேற லெவலில் இருக்கு சிக்கமா. நான் க்ரோஸா லவருங்க, அதனால தான் அம்மா சொல்லி நடக்கிறேன். நீங்க யாருன்னா க்ரோஸா லவர் இருந்தா கமெண்ட் பண்றீங்க. டவர்ல இருக்கிற ஸ்குவாட்லாம் முடிச்சு போட்டி போட்டாச்சு. அங்க இருக்கிற லூட்ல அடிச்சு சிக்கமா நான் பீக் வந்துடும். அங்கே அவனும் இருக்க மாட்டான். இங்க ஒருத்தங்கிட்ட சிக்கமா அடி வாங்கிடுவேன். இப்ப பாருங்க ஊக்காங்க போட்டு தலைமை வருவோம். நானும் மேக் வச்சு சிக்கமா அழுத்தி பிடிச்சிருவேன். தலைமை ஒரு ரியாக்ஷன் இல்லாத போயிட்டு இருப்பார். தலைவரே சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா. சரி நம்ம அப்படியே போனா என்ன பிளான் போட்டு வச்சிருப்போம் தலைவன். நம்ம எப்படி போய் சுத்திட்டு போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போவோம். தலைவன் வந்தானா இந்த சைடு வந்தானா முடிச்சு விட்டுருவோம். வந்தானா அப்படியே ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் வச்சு விட்டுருவோம். மேகல நம்மள எடுத்து VS எடுத்து அடிச்சுன்னு இருப்பான். தோதா வர தலைவர் தம்பியை முடிச்சு விட்டுருவோம். அவ்வளோ அழுத்தி பிடிச்சி நானும் ட்ராக் அப் பண்றேன். அது க்ரோஸா வச்சு விட மாட்டுது. சரி முதல்ல அவனை மேக வச்சு முடிச்சு விட்டுரு. எங்க இருக்கான்னு தெரியல. தோ பார்த்துட்டேன் தோதா இருக்கான் தலைவன். இவனை வச்சு மேக வச்சு அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான். வரட்டும் தலைவன் கந்தசாமி மாரி பறந்து வந்து அடிக்கிறான். நீ எப்படி பறந்து வந்தாலும் மேகிட்டு இருந்து தப்பிக்க முடியாது. அப்படி வச்சு அழுத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சிக்கமா கில் அடிக்கணும். ஏன்னா ஓசி கில் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிக்கமா கில் அடிச்சுட்டு அப்ப பீக்கரே நான் தாண்டி ராஜா. மணி நேரத்துக்கு ஒரு 2 பேரும் அடிச்சடியில் அவனை வந்துருக்கான். அவன் கூட்டாளி வந்துட்டான் போல இருக்கு. அவனுக்கு 93 வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் மேக் வச்சு சுத்தி இருப்பேன். வருவானான்னு சொல்லிட்டு தலைவன் வரமாட்டான். ஏறி போய் இவன் தலையிலே வச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த இன்னொருத்த அடிப்பான். அவன் டீம்மேட் தான் போல இருக்கு. சரி இவனையும் முடிச்சு விட்டுருணும். இவனை முடிச்சுட்டு ஒரு ஸ்குவாடை வெயிட் பண்ணியாச்சு. வரட்டு அவன்கிட்ட க்ளோவால் இருக்காது போல இருக்கு. இந்த நேரம் தான் கரெக்டான நேரம் சொல்லிட்டு அவனை அடிச்சு விட்டுருவோம். கொஞ்சம் டேமேஜ் விடும். இப்போ கரெக்டாக வச்சு விட்டு அவன் ஹெட்ஷாட் வச்சு விட்டுருவான். ஒரு ஸ்குவாடை வெயிட் பண்ணிருவேன். ஒய் வாசினுமோ இக்கு பாரு இப்பதான் ரூ கணக்கில் அடிச்சுட்டு வந்தா இங்க ஒரு ஸ்குவாட் இருக்கும். ஒருத்தன் சிக்கமா ஸ்கோப் போட்டு அடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சைடுல லெஃப்ட் சைடு ஒருத்த அனாதையா இருப்பான். அதுக்கு முன்னாடி முடிச்சு விட்டுருந்தோம். இப்போ முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் கில் ஓசி கில் அடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் எங்க சைடுல ஒருத்த அனாதையா இருப்பான். அவனையும் வச்சு விட்டாச்சு தலையில க்ரோஸா வச்சு. அதுக்கப்புறம் கிட்ட அவனை மாட்டுவானா பார்ப்பான். அங்கே சரியான ஸ்ப்ரே வாங்கிடுவான். அவனை எப்படியே முடிச்சு விட்டு அழிச்சு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு இன்னொருத்தன் தான் இருக்கான். ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான் அவன் டீம்ல. 3 பேர் நம்ம நாக் பண்ணியாச்சு. 3 பேரையும் நம்ம போட்டி போட்டாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை போய் முடிச்சு இன்னும் வேற என்ன ரிவ்யூ பண்ணுவாங்க. போறோம் தம்பி யார் ரிவ்யூ பண்ணல அவள் தான் நம்ம கில் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கில் அடிச்சாச்சு. 14 கில்ல போட்டாச்சு. இவன் டீம்ல எவனா முடிச்சா இன்னும்
ஒருத்தர் இருக்கா 3 பேரை முடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், பார்த்துட்டு தான் இருக்கா. அவள் தான் அவனை ஹெட்ஷாட் வச்சு விட்டாச்சு. அவள் தான் ஒரு ஸ்குவாடை வெயிட் பண்ணிருவேன். ஒய் வாசினுமோ இக்கு பாரு ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. யாரா நீ? ப்ரோ நான் உங்க டீம்மேட் தான் ப்ரோ. நீ எப்பறா செத்த? ப்ரோ லூட் ஆஃப்டர் டான்ஸ் ஜோன்ல செத்துட்டேன் ப்ரோ. அதுக்கு ப்ரோ ரிவ்யூ மட்டும் பண்ணி விடு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ ரிவ்யூ மட்டும் பண்ணி விடு ப்ரோ. கூட இருந்து நான் போய் அடிச்சு தரேன் ப்ரோ. அதுக்கு நான் எவனா கில் பண்ணா அத பொட்டி போட்டு அந்த பொட்டில இருந்து லூட் அடிக்கலான்னு பாக்குறியா? ப்ரோ இல்ல ப்ரோ ரிவ்யூ மட்டும் பண்ணி விடு ப்ரோ. டான்ஸ் ஜோனுக்கே போய் லூட் அடிச்சு நீ. நான் கில் அடிச்சா அதுல இருந்து லூட் அடிக்க மாட்டேன். என்னடா நிச்சயம் இருக்கு? ப்ரோ ஒரு டைம் ரிவ்யூ பண்ணி விடு ப்ரோ. போய் அடிச்சு தரேன் ப்ரோ. ரிவ்யூலாம் பண்ண முடியாதுடா. அதான் கேக்குறாருல ரிவ்யூ பண்றது. என்னடா பொசுக்குன்னு பொம்பளை குரல்ல பேசுற? ப்ரோ நான் இல்ல ப்ரோ அது. அப்புறம் யாரா பொண்ணு குரல்ல பேசுறது? நான் பொண்ணுதான் நானு. என்ன ரிவ்யூ பண்ணுங்க. என்னம்மா நீ? நோ டைம் அண்ணன் கூப்பிடாதம்மா. நான் உன்னை ரிவ்யூ பண்றேன். அண்ணன் மட்டும் கூப்பிடாத நான் ரிவ்யூ பண்றேன். ஓகே. ஏய் தம்பி நான் ரிவ்யூ பண்றேன் நானு. உனக்காகலடா உன் அக்காக்காக ரிவ்யூ பண்றேன் சரியா? சரி ப்ரோ ரிவ்யூ பண்ணி தல ப்ரோ. என்னடா பொசுக்குன்னு மரியாதை இல்லாத பேசுற? அப்புறம் ரிவ்யூ பண்ண மாட்டேன்டா. உங்க அக்கால மட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு விட்டுருவேன். ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி வெண்டிங் மிஷின் வந்திருந்தா எங்க தலைவன் சிக்கவன் நின்னு இருப்பான். அவனை ஹெட்ஷாட் வைப்ப நானே. ஆனா விடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு புல்லட் ஹெட்ஷாட்ல விழுந்துருவான். எங்கிருந்த ஒரு தலைவன் நம்மளுக்கு சிக்கன் கொடுத்துட்டு இருப்பான். இங்க ஒருத்தன் போறான், மேல ஒருத்தன் இருக்கான். அவனை தான் எப்படியோ முடிச்சு ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம டீமேட்டை ரிவ்யூ பண்றோம். நம்ம பிள்ளைங்களை ரிவ்யூ பண்றோம் ஃபர்ஸ்ட். ப்ரோ ரிவ்யூ பண்ணு ப்ரோ. அவனை பொட்டி போட்டு வந்து உன்னை ரிவ்யூ பண்றேன். அதுக்குள்ள நீ பொட்டி ஆயிட்டனா? அண்ணன் நம்பிக்கையிலடா உனக்கு தோரண்டாரா உன்னை ரிவ்யூ பண்ற. நீ என்ன ஏமலே சந்தேகப்பட்டல? பையன் வர நம்மள்ட்ட ரிவ்யூ பண்ணி கேட்டிருக்கான். அவனை சிக்கமா ரிவ்யூ பண்ணி விட்டுரு. எங்கடா அது பை பண்றது? தோர்கா அவள்தான் அவனை பையனை ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. நம்ம வாடா சமோசைடா வா. ப்ரோ என்ன ரிவ்யூ பண்ண சொன்ன அந்த பொண்ணை ரிவ்யூ பண்ணிட்டீங்க ப்ரோ. லேடிஸ் ஃபர்ஸ்ட்ரா தம்பி. சரி வா உன்னை ரிவ்யூ பண்ணி விடுறேன். நீ ஒன்னும் பதட்டப்படாதடா. அண்ணன் இருக்கண்டா. நான் ரிவ்யூ பண்றேன். என்கிட்ட 32,000 டோக்கன் இருக்குடா. வாடா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இங்க எவனோ ஒருத்தன் வந்த சவுண்ட் மாதிரி கேக்குது. தோர்கான் பையனை பார்த்துட்டான். அவ்வளவுதான் அவனை ஊங்காங்க போட்டு முடிச்சுன்னு ரொம்ப நேரமா ஊங்காங்க போட்டு சுத்தி நின்றான். வெளியே வந்தானா டபுளர் வச்சு உள்ள தான் பார்த்த தலைமையிலே பார்த்தா பையன் இங்க காணும். இங்க தான் இருந்தான். அந்த டப்பாவை தான் சுத்தி வந்துட்டு இருக்கான். நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்க இருக்கான். இந்த க்ளோவால தான் இருக்கான். இந்த வெண்டிங் மிஷின் தான் இருக்கான். நம்மள்ட்ட 14 கிரானைட் இருக்குது. ஒன்னு நம்ம குக் பண்ணி போடுவோம். எப்படி இருந்தாலும் நாக் ஆயிடுவான். எப்படி இருந்தாலும் இந்த கிரானைட் போட நாக் ஆயிடுவான். கரெக்டா தான் போட்டேன். 151 டேமேஜ் தான் போகுது. பரவாயில்ல விட்டு டபுள் வச்சு விட்டாச்சு. அவனுக்கு நான் முடிச்சு விட்டுருவோம். ஏன்னா ஓசியில் அடிச்சிடும். அவனை முடிச்சு விட்டுருவோம். நம்ம 19 கில் போட்டாச்சு. இன்னும் 6 அலைவு தான் இருக்காங்க. 6 அலைவு தான் இருப்பாங்க. பொறுத்தால போய் அடிக்கலாம். ப்ரோ திருப்பி நாக் ஆயிட்டேன் ப்ரோ. ரிவ்யூ பண்ணு ப்ரோ. எங்கடா நாக் ஆயிருக்க ப்ரோ? உங்க பின்னாடி தான் ப்ரோ. வாங்க ப்ரோ ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. நான் சாவ போறேன் ப்ரோ. டக்குனு வா ப்ரோ. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. கவலைப்படாத தம்பி, கவலைப்படாத. அண்ணன் இருக்கேன். உன்னை நான் காப்பாத்துறேன். 32,000 டோக்கன் இருக்குடா என்கிட்ட. உன்னை வெண்டிங் மிஷின்லேயே போய் காப்பாத்துறேன்டா. நீ ஃபீல் பண்ணாத. அண்ணன் நான் இருக்கேன். நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனா? முதல்ல அவனை அடிக்கணும். மேலே இருக்கிறவங்க ரொம்ப நேரமா அந்த சிக்கன் கொடுத்துருக்கான். அப்பயே டேமேஜ் வாங்கினா அவனை இருங்க. இவனை நம்ம தம்பியை காப்பாற்றிட்டு போயிட்டு அவனை முடிச்சு விட்டுருவோம். முதல்ல நம்ம இவனை காப்பாற்றுவோம். முதல்ல நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் சுற்றி க்ளோவல் போட்டுப்போம். சிக்கமா க்ளோவல் போட்டுப்போம். ஏன்னா நம்மள பின்னாடி இருந்து அவனை அடிச்சிருவான். இன்னும் நிறைய அலைவு இருக்கான். அதனால பின்னாடி நம்மள அடிச்சிருவான். இவங்க 2 பேருக்கு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லூட் அடிச்சு கிடப்பேன். க்ளோவல் அதிகமாக இருக்கும். பார்த்தா பின்னாடி தான் அவன் மேலே இருக்கிறான். அவன் மேலே இருக்கிறதா நம்ம ரொம்ப நேரம் சிக்கன் கொடுத்துருக்கான். எப்போ இந்த ஃபேக்டரிக்கு வந்தோமோ அப்போருந்து நம்ம அவன் மேலே அடிச்சிருக்கான். அவனை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த க்ளோவில் பிரேக் பண்ணுவோம். வெளியே ஒரு தலைவர் இருப்பான். அவன் கிராண்ட் தான் குக் பண்ணுறான்னு நினச்சிட்டு நானும் க்ளோவில் பிரேக் பண்ணுறோம். வெளியே போய் அவனு சொல்லிட்டு அப்புறம் வச்சுக்கோ மாட்டிக்கினா அவள் அந்த மேட்ச் போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஊங்காங்க போட்டு சுற்றி இருப்பேன். இங்கே தான் வந்தா எங்கே போகிறானுங்க எங்கே வரானுங்களே தெரியல. நம்ம இதுக்கு பின்னாடி ஒரு க்ளோவில் போட்டுப்போம். ஏன்னா பின்னாடி தான் அடிச்சா சிக்க மாட்டேன். இந்த மேட்ச் எப்படி போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி க்ளோவில் போடுவோம். ஊங்காங்க வர போயிடுவோம். இங்கே தான் இருக்கான். இங்கே தான் ஒழிஞ்சிருக்கான். அவள் தான் அவனுக்கு வச்சு விட்டாச்சு. அந்த மேலே இருக்கணும் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ரொம்ப நேரமாக நம்மள அடிச்சுட்டு இருக்கான். வரண்டா உன்னை ஃபர்ஸ்ட் முடியறா. அதான்டா என் வேலையை. ஃபர்ஸ்ட் உன்னை முடியறா மேலே இருக்கிறத. அவள் தான் அவனை முடிச்சாச்சு. அவன் வேற ஒருத்தன் போல இருக்கு. மெயின் தலைவனே கீழே வரான். நம்மளுக்கு மாநாடு சிக்க கொடுத்தோம். அவன் தான் அவனையும் முடிச்சாச்சு. அவள் தான் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஒரே ஒரு அளவு தான் இருக்கு. அவனை மட்டும் முடிச்சுட்டா 23 கில்ல போட்டலாம். நம்ம போய் அடிச்சு சிக்கவா இந்த மேட்ச் வின் ஆயிடும். தோதா இருக்கான் பார்த்துட்டேன். இப்போ நான் ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டுருப்பேன். நான் ட்ராக் பண்ணி இப்போ முடிச்சு விட்டுருப்பேன். திமிர் எனக்கு ஒன் டாப் அடிச்சு தான் அவனை முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு நானும் திமிரில் போயிட்டேன். நானும் ஒன் டாப்பில் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு ரிப்பேர் கிட்ட கூட போடாத நான் மட்டும் திமிரா போய் நடப்பேன். ஒழுங்கா ரிப்பேர் கிட்ட போட்டு அடிச்சிருக்கலாம். தேவையில்லாத இப்போ எனக்கு லைஃப் அதிகமாக அடிச்சு விட்டுருவான். வெஸ்ட் தான் என்ன ரவுண்ட் தான் கம்மி தான் லைஃப் வந்துருக்கும். அப்பே கிரோஸா வச்சு அழுத்தி பிடிச்சிடலாம். ஒன் டாப் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு நான் இப்போ நாக்காய் கிடக்குறேன். இப்போ என்ன பண்றது தெரியல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. இவனை மட்டும் முடிச்சிருந்தா 23 கிலோட போயா வெறித்தனமா அடிச்சிருக்கலாம். வேற லெவல்ல இருந்திருக்கும். ப்ரோ நீ கவலைப்படாத ப்ரோ. நான் போய் அடிச்சு தரேன் ப்ரோ இந்த மேட்ச். நீ உன்ன மாதிரி கேடா ப்ரோ. என்கிட்ட மேக் இருக்கு ப்ரோ. நான் அழுத்தி பிடிச்சு நான் கில் பண்ணிடுறேன் ப்ரோ. போடா ப்ரோ நீ பிஜிஎம் போடு ப்ரோ. டான் ப்ரோ நீ கவலைப்படாத ப்ரோ. நான் போய் அடிச்சு தரேன் ப்ரோ இந்த மேட்ச். ப்ரோ என்கிட்ட மேக் இருக்கு ப்ரோ. நான் அழுத்தி பிடிச்சு நான் கில் பண்ணிடுறேன் ப்ரோ. ப்ரோ நீ பிஜிஎம் போடு ப்ரோ. டான் ப்ரோ ஒளிஞ்சிருந்து அடிச்சிட்டான் ப்ரோ. இல்ல நான் அப்பே போய் அடிச்சுப்பேன் ப்ரோ. என்னென்ன சொல்றான் பாருங்க. சரா கவலைப்படாதீங்க. நான் போய் வாங்கி தரேன். நீ உன்ன மாதிரி இருக்கியா? இந்த மேட்ச் மட்டும் நீ ஜெயிச்சா நீ ஒரு அடையாளம். உன்னால முடியும். போ அடி. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. இந்த மேட்ச் நான் ரேங்க் தான் விளையாடி இருப்பேன். 22 கில் தரமா அடிச்சிருப்பேன். ஆனா என்ன போயாத அடிக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டு மறக்காத உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.